பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் 2026 தேர்தல் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய அளவுல சில கட்சிகள் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கும் வகையில பாத்தீங்கன்னா பல்வேறு மாநாடுகள் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தி காமிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் திமுகவும் தன்னுடைய இளைஞர் அணி மாநாடு அப்படிங்கிற இது நடத்தி காமிச்சிருக்காங்க. அப்புறம் அதிமுகவும் பல்வேறு இடங்கள்ல ஒரு சில மாநாடுகள் நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பாமகவும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கும் வகையில பாத்தீங்கன்னா சில மாநாடுகள் தொடர்ச்சி நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில உழவர் பெரியக்கம் சாப்பிட்டு பார்த்தா விவசாயிகளுக்காக ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி காமிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் அது கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவுல ஒரு எழுச்சியோட நடந்தது சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம அதனை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட இன்னொரு மாநாடு பாத்தீங்கன்னா வன்னியர் சங்க மாநாடு. இது சமுதாய சமய நல்லிணக்க மாநாடு அப்படிங்கிறது அனைத்து சமுதாய தலைவர்களும் ஒன்றிணைத்து சாதிவாரி கணக்கெடுப்பு மைய பொருளாக வைத்துக்கொண்டு கும்பகோணம் தாராசுரம் அப்படிங்கிற பகுதியில் பாத்தீங்கன்னா வன்னியர் சங்க மாநாடு நடத்துவதற்கான அனைத்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. பிப்ரவரி 23ஆம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா அந்த மாநாடு நடத்துவதற்கான அனைத்து வேலைகளும் மும்முரவே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம மாநாட்டோட திடல் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமா இருக்கு. மாநாட்டோட மேடை முகப்பு பாத்தீங்கன்னா மிக அருமையாவே நடத்திருக்காங்க. வன்னியர்கள் வழித்தோன்றர்கள் அப்படிங்கிற ரீதியில வீர வன்னிய மகாராஜா அவர்கள் இந்த ஜம்பு முகரிசி அவர்களோட வேள்வியிலிருந்து எழுந்து வர மாதிரி ஒரு மாநாட்டு முகப்பு தொட்டத்தை வச்சிருக்காங்க. இந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா அனைத்து சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவுல விரிவாக நடப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குதான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இது இந்த மாநாட்டோட முக்கிய குறிக்கோள் என்ன சொல்றாங்க பார்த்தாங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு. உச்சநீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்தோட இடஒதுக்கீடு முறை மிகப்பெரிய அளவுல ஆபத்துல இருக்கு. உச்சநீதிமன்றம் எப்போனாலும் இந்த வழக்கை எடுக்கலாம். 60% இடஒதுக்கீடு எப்போனாலும் உச்சநீதிமன்றம் விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலம் பாத்தீங்கன்னா விசாரணைக்கு வரும்போது இன்னைக்கு என்ன தரவு அடிப்படையில இந்த இடஒதுக்கீடு தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்துறீங்க, அதுக்கு உண்டான தரவுகள் எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா தமிழக அரசு கிட்ட பாத்தீங்கன்னா 1939 டேட்டா தான் இருக்கு. இப்ப தற்போது நிலவரப்படி பார்த்தா தற்காலிக அதாவது இந்த காலத்துக்கு எடுத்த டேட்டா இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. இதனை காரணம் வைத்து பாத்தீங்கன்னா மராட்டா இடஒதுக்கீடை ரத்து செய்த மாதிரி இந்த இடஒதுக்கீடும் ரத்து செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். இதனை முன்வைத்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு குடைச்சலை கொடுக்க வேண்டும், மிகப்பெரிய அளவு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில பாத்தீங்கன்னா இந்த மாநாடு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படிங்கிற ரீதியில மிகப்பெரிய அளவுல ஒரு அதான் சமூக நீதிக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய அளவுல எழுச்சியோடு இந்த மாநாட்டை நடத்தி காட்ட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில பாத்தீங்கன்னா அதோட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா பாமக மாநாடு வன்னியர் சங்க மாநாடு அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த 2012, 2013 மாநாடுகள்லாம் அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்லலாம். அந்த அளவுக்கு வன்னியர் சங்க மாநாடு மிகப்பெரிய அளவுல லட்சக்கணக்கான தொண்டர்களோட ஒரு எழுச்சியோடு நடைபெற்ற மாநாடு தான். அது மட்டும் இல்லாம சமீபத்தில் நடந்த திருவண்ணாமலையில் நடந்த விவசாயிகள் மாநாடு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்துட்டாங்க. இதனை முன்னிட்டு வன்னியர் சங்க மாநாட்டிற்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு எழுச்சி ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனை தொடர்ந்து மே மாசம் மகாபுரம் பக்கத்துல வன்னியர் சங்கத்தோட ஒரு முக்கியமான ஒரு மாநாடு மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் இந்த மாநாடு தமிழக அரசியல் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்ட்டு. அது மட்டும் இல்லாம தமிழக அரசுக்கு சாதிவாரி இடஒதுக்கீடு அந்த கணக்கெடுப்பு எப்படி நடத்துவதற்கு அனைத்து அந்த அழுத்தத்தையும் கொடுப்பதற்கு இந்த மாநாடு ஒரு முக்கிய தளமாக அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இதன் மூலம் மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டா கண்டிப்பா நாமளும் சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம் மக்களே.